தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உலகத்திலே தலை சிறந்த கட்டடக்கலையையும் அதிபுத்திசாலிகளாக இருந்த தமிழர்கள் ஏன் திடீர்னு அடிமை கூட்டமாக மாறினாங்க? ஏன் திராவிட கூட்டம் எங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டதாக சொல்லிகிட்டு இருக்குது? அது எப்போ நடந்திருக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்குது எனக்கு. சிந்திச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் புரியும். நிறைய வரலாறுகளை தேடி பார்க்கணும் நம்ம. எனக்கு நான் தேடி பார்த்த வரைக்கும் சரியாக பிள்ளையான்னு தெரியலை. பட் நான் தெரிஞ்ச வரைக்கும் அது விஜயநகர பேரரசு வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஜாதி கட்டமைப்புகள் வந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அதுவும் அவங்க இனத்துக்குள்ளே தெலுங்கு நாயக்கர் அவங்க இதுக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு ஜாதி கட்டமைப்பு. அது எங்களை பாதித்து நம்ம மக்களும் அதை பின்பற்ற தொடங்கி கடைசியில் அது எங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சுது. அவங்க கொடுத்ததையே நாயக்கர்மார் உருவாக்கின ஒரு விஷயத்தை நாயக்கர்மாரே எதிர்த்து அதிலிருந்து எங்களை விடுவிச்ச மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எப்படி அடிமுட்டாளுகளாக தமிழ் மக்கள் மாறினாங்க? தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அதிபுத்திசாலிகளாக இருந்த தமிழர்கள் இப்படி ஒரு முட்டாள்தனத்துக்கு போனாங்கன்னா, இந்த நாயக்கர் பரம்பரையும் வேறு மொழி மக்களும் இங்கே வந்து நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களோட ஊற்ற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு பழக்கியிருக்கிறாங்க. அதனால தான் வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கோம். உண்மையிலையும் பார்த்தா இந்த முஸ்லீம் படையெடுப்பும் விஜயநகர பேரரசும் வாரத்துக்கு முன்னுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான தமிழ் இனம் அங்கே இருந்திருக்கு. அதில் சமயம் சார்ந்த தமிழ் இனம் நல்ல கலாச்சார பண்பாடோட அறிவார்ந்த மக்களாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நாம் திருப்பி கொண்டு வரணும். அது நிச்சயமாக நீங்கள் சமயத்தையோ இல்லை மதத்தையோ சாதியையோ ஒரு காலமும் எப்போவுமே அழிக்க முடியாது. அது பெரியாரே ஒத்துக்கொண்ட விஷயம். அவரோட கடைசி பிறந்தநாள் நாளிதழில் கூட அவர் அதை சொல்கிறார். இதை கண்டிப்பாக அதை அழிக்க முடியாது. இந்து மதத்தை முக்கியமாக அழிக்க முடியாது. அதே மாதிரி மதத்தையுமோ சாதியையும் அழிக்க முடியாது. அதனால் மற்ற இந்திய எதிர்ப்பை அதாவது தமிழ்நாடை தனி நாடாக மாற்றிட்டு அதுக்கு பிறகு இவங்களை எதிர்ப்போன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போ அது ஒரு சாத்தியமில்லாத விஷயம். சாதியை இல்லாமாக்குறதும் மதத்தை இல்லாமாக்குறதும் அது ஒரு நாள் நடக்காது. ஸோ நாங்கள் அந்த காலத்தில் இருந்த தமிழர்களை மாதிரி சமயம் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்த அந்த தமிழர்களை நாங்கள் திரும்பி உருவாக்கி கொண்டு வரணும். இந்த திராவிடம் சார்ந்த தமிழர்கள் சரியான ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடுவாங்களே. ஸோ அதனால் அதிலிருந்து விலகி சமயம் சார்ந்த தமிழர்களாக எல்லோரும் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு